சார் வணக்கம். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன். சொல்லுங்க. ஒண்ணு வந்து பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, இதன் அர்த்தம் என்ன? பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முந்து சீக்கிரமா போய் சாப்பிடு, சண்டை வந்துருச்சா பின்னாடி ஓடி ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்றதான் இதுவரையும் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை. ஆனா அது உண்மையான விளக்கம் அல்ல. பந்திக்கு முந்து அப்படின்னு சொன்னோம்னா, எப்ப போய் நம்ம சாப்பாட்டுல உணவுகளை உட்கார்ந்தாலும் முதல்ல வலது கை எடுத்துத்தான் சாப்பாட்டை கொடுக்கும். அப்ப பந்திங்கிறப்ப முன்னாடி வர்றது கை, வலது கை, இதுதான் முந்து அப்படிங்கிறது அர்த்தம். படைக்கு பிந்து அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு படை சண்டை வந்துருச்சுங்கிறப்ப அந்த காலத்துல சண்டைன்னா முதல்ல இருக்கிறது வில்லு தான். அப்ப அந்த வில்லுல நான் பூட்டி அந்த அம்பை பின்னாடி இழுக்கிறப்ப இந்த வலது கை பின்னாடி போகும். பின்னாடி போனாதான் வில்லு முன்னாடி போகும். இதனுடைய விளக்கம் தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு இந்த வலது கையை ஒப்பிட்டு சொன்னது. இதுதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்களுடைய உண்மையான விளக்கம். சரிங்க சார். இப்ப 2வது கேள்வி. அரிசி சாதம் சாப்பிட்டாதான் சுகர் வருதுன்னு சொல்றாங்க. சரி, அது உண்மையா பொய்யா? அத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது உண்மையிலேயே அரிசி சாதம் சாப்பிட்டா பெரும்பாலும் நோய்களை குணப்படுத்தவே செய்யும். ஆனா எந்த வகையான அரிசிகளை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். குறிப்பா என்னென்ன அரிசின்னு சொல்றேன் கேளுங்க. கருப்பு கவனி அரிசி மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி, புற்றுநோய் வராது, இன்சுலின் சுரக்கும். கருப்பு கவனி அரிசி நம்ம சாப்பிட்றதில்ல. 2வது மாப்பிள்ளை சம்பா அரிசி. மாப்பிள்ளை சம்பா அரிசி உரம், நரம்பு, உடல் வலுவாகும், ஆண்மை கூடும், அதையும் நம்ம சாப்பிட்றதில்ல. பூங்கார் அரிசி தாய்ப்பால் ஊறும், சுகப்பிரசவம் ஆகும். அடுத்து காட்டு யானம் அரிசி நீரிழிவு, மலச்சிக்கல், புற்றுநோய் சரியாகும். அடுத்து கருத்தக்கார் அரிசி மூலம், மலச்சிக்கல் போன்றவை சரியாகும். அடுத்து கால நமக் அரிசி புத்தர் சாப்பிட்டது, மூளை, நரம்பு, ரத்தம், சிறுநீரகம் சரியாகும். அடுத்து மூங்கில் அரிசி மூட்டு வலி, முழங்கால் வலி சரியாகும். 60ஆம் குருவை அரிசி எலும்பு சரியாகும். இலுப்பைப்பூ சாம்பார் அரிசி பக்கவாதத்திற்கு நல்லது, கால்வலி சரியாகும். தங்கச்சம்பா அரிசி பல், இதயம் வலுவாகும். கருங்குருவை அரிசி இழந்த சக்தியை மீட்டு தரும், கொடிய நோய்களை குணப்படுத்தும். கருடன் சம்பா அரிசி ரத்தம், உடல், மனம் சுத்தமாகும். கார் அரிசி தோல் நோய் சரியாகும். குடைவாளை அரிசி குடல் சுத்தமாகும். கிச்சிலி சம்பா அரிசி இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து உடம்புக்கு கிடைக்கும். நீலம் சம்பா அரிசி இரத்த சோகை நீங்கும். சீரக சம்பா அரிசி அழகு தரும், எதிர்ப்பு சக்தி கூடும். தூய மல்லி அரிசி உள் உறுப்புகள் வலுவாகும். குளியடிச்சான் அரிசி தாய்ப்பால் ஊறும். சேலம் சன்னா அரிசி தசை, நரம்பு, எலும்பு வலுவாகும். பிசினி அரிசி மாதவிடாய், இடுப்பு வலி சரியாகும். சூரக்குருவை அரிசி பெருத்த உடல், சிறுத்து, அழகு கூடும். வாளான் சம்பா அரிசி சுகப்பிரசவமாகும், பெண்களுக்கு அழகு கூடி எடை மெலியும், இடுப்பு வலுவாகும், ஆண்களுக்கு விந்து சக்தி கூடும். வாடன் சம்பா அரிசி அமைதியான தூக்கம் வரும். திணை உடலுக்கு வன்மையை கொடுக்கும், வலிமையை பெருக்கும், உடலை வலுவாக்கும். வரகு உடல் பருமன் குறைக்கும், மலச்சிக்கலை தடுக்கும், சர்க்கரையின் அளவை குறைக்கும். சாமை காய்ச்சலினால் ஏற்படும் வறட்சியை போக்கும், ஆண்மை குறைவை நீக்கும், வயிறு தொடர்பான நோய்களை குணப்படுத்தும். குதிரைவாளி தசைகள், எலும்புகள் வலுவாகும், இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பை போக்கும். கைக்குத்தல் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றது, புற்றுநோயை வராமல் தடுக்கின்றது, சிறுநீரக கல் வராமல் தடுக்கின்றது, உடல் எடையினை குறைக்க உதவுகிறது. சிவப்பு காட்டு அரிசி இரத்தத்தில் இருக்கும் கொழுப்பு சத்தை குறைக்கிறது, சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறது. சிவப்பு அரிசி கனிம சத்துக்கள், கூந்தல், பற்கள், நகங்கள், தசைகள், எலும்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. குள்ளக்கார் அரிசி இரத்தம், உடல் சுத்தமாகும், தோல் நோய் குணமாகும். அதாவது இத்தனை வகையான அரிசி நம்ம உடம்புக்கு நன்மையவே தருது. ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற அரிசி, இந்த அரிசியில ஒன்ன கூட நம்ம தொடறது கிடையாது. நம்ம சாப்பிட்ற அரிசி எல்லாமே எந்த சத்துமே இல்லாத வெறும் சக்கை மாதிரி இருக்கிற
ஒரு சாதாரண ஒரு நாக்கு ருசிக்காக சாப்பிட்ற அரிசினால தான் நமக்கு இந்த சர்க்கரை நோய் உருவாகுது. உண்மையிலேயே இந்த வகையான அரிசிகளை எடுத்தோம்னா நமக்கு சர்க்கரை நோய் வராது. இதுதான் உண்மை. இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வரகு, திணை, சாமை இந்த வகையான இந்த நவதானியங்க வகையில் இந்த மாதிரியான அரிசி நிறைய உள்ள வந்திருக்கும். இந்த காட்டு சம்பா அரிசிங்கிறது, சிவப்பு கவுனி அரிசிங்கிறதெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நன்மை வைக்குமே தவிர சர்க்கரை வராது. ஆனால் நம்ம சாப்பிட்ற அரிசி இந்த லிஸ்ட்ல வருதான்னு நீங்க தான் சொல்லணும். இதனால தான் சர்க்கரை வருது. அவ்வளோதாங்க. கேட்ட கேள்விக்கு நல்லபடியா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.